இறக்கத்தை ஏன் விட்டுறோம்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா ஒரு சாப்பாடு சொல்றோம். சாப்பாடு சொல்லும்போது சோறு, குழம்பு, பொரியல், ரசம், கூட்டு, பாயாசம், வடை, இதெல்லாம் சேர்த்து அப்பளம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சோறுன்னு சொல்றோம். அதே போல கர்த்தருடைய வருகையில போகணும்னு சொன்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை விட்டுறோம். இரக்கத்தை விட்டு மற்ற எல்லாத்தையும் விஷயத்துக்கு நம்ம தேவனுடைய வரையில் போக முடியாது. அப்ப நம்ம அடுத்தது தேவனுடைய வரையில் போகலையே, அடுத்த ஸ்டெப் என்ன நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரத்த சாட்சியா மறிச்சிடலான்னு அது மறிக்க முடியாது. நம்மளை தேவ கிருபையின் காலத்தில் வச்சிருக்கிறார். நம்ம தேவனுடைய வரையில் போயே ஆகணும். அப்ப தேவனுடைய வரையில் போகணும்னா அந்த இரக்கம் என்றதான இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இரக்கத்தை பெற நம்ம காத்திருக்கணும். அப்போ அதே போல நம்ம இரக்கத்தை பெற காத்திருக்கணும்னு சொன்னபோது அங்க ஒரு உதாரணமா ஒரு கப்பல் வருது. கப்பல் சின்ன ஓட்டை இருக்கு. அந்த சின்ன ஓட்டையை அடைக்காம வச்சுட்டா அந்த கப்பலுக்குள்ள தண்ணி பூந்து கப்பலே நாசமாயிடும் இல்லையா? அதே போல நம்முடைய ஜீவிதத்துல நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து மகா பெரிதான விசுவாசத்தை நாம் ஜீவிக்கலாம். அது மகா பெரிதான விசுவாசத்து மேல உறுதியாய் நாம் ஜீவிக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே நாம் காணப்படலாம். தேவ அன்பு நமக்குள்ள இருக்கலாம். ஆனா காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் நாம் விட்டுவிட்டோம் என்றால் தேவனுடைய வருகையிலே போக முடியாது. நம்முடைய நித்திய ஜீவனை நம்ம போய் அடைய முடியாது. அந்த ஆவிக்குரிய ஜீவனத்துல சிறு 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 காரியத்தை நானே சரி விட்டுருவோம். அது நமக்கு பாவம் தெரியறதில்லை. நீங்க பாருங்க, இப்போ வரல, அப்போ அவங்களுக்கு என்ன கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவங்க போகணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு தன்னுடைய ஜீவிதத்துல என்ன இருக்கு பாருங்க. எபிரேயர் 10:26 வாசிங்க. எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறிவை அறிந்த பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி இல்ல, இனி செலுத்தத்தக்கதான பலி இல்ல. கோபம் வாங்கிக்கிறதா வாசிங்க. ஜட்ஜ்மெண்ட் வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதும் விரோதிகளை பட்சிக்கும் அவர் கோபமாக்கிறதா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இறக்குமே பாராட்ட மாட்டாரா, இறக்க சொல்ல மாட்டாரா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு வசனம். ஆண்டவர் இறக்கம் இல்லாதவர் தேவன் கிடையாது. தேவன் தயவு பெருத்த தேவன், இறக்கத்துல தயவு பெருத்த தேவன். ஆனா அந்த தேவனிடத்துல நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஏதுவாக இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இரக்கத்தை பெறுவதற்கு மகா பெரிதான விசுவாசத்துல நம்ம போல விசுவாசமே இல்லை, நான் பெரிய மகா பெரிதான விசுவாசத்தில் ஜீவிக்கிறேன் சொல்லலாம். நான் பரிசுத்த ஆவியினால நான் நிறைந்து நான் ஜெபம் பண்றேன், ஜெபிக்கலாம். ஆனால் தேவ அன்பிலே நான் ஜீவிக்கலாம். ஆனால் சோறு சாப்பிட்றோம். சோறு சாப்பிடும்போது சோறு, குழம்பு, கார குழம்பு, மோர், ரசம், விஷயம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்ல ஒரு அப்பளம் சாப்பிடலன்னு வச்சுங்களேன், அது சோறாக ஆக்கிக்கலாம். அந்த அப்பளம் சாப்பிடணும் ஒரு திருப்தி, தன்னைத்தான திருப்தி வச்சுக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்ட பிறகு அந்த பாயசத்தில் ஒரு அப்பளத்தை போட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு திருப்தி, பயங்கரமான திருப்தி இல்லையா? அந்த திருப்தி போல நாம் என்ன செய்யணும்னா மகாபரிதான விசுவாசத்துல ஜீவிக்கிறதான உறுதியா நாம் ஜீவிக்கிறதான ஜீவன் நமக்குள்ள இருந்தாலும்
தேவ அன்பு நமக்குள்ள இருந்தாலும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால ஜெபிக்கக்கூடியான ஜெப ஆவி நமக்குள்ள இருந்தாலும், அதோடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இறக்கம் இல்லையே பரிசுத்த நம்ம தேவனுடைய வரைக்கும் போக முடியாது. தேவன் வரும்பொழுது ஆழமான சத்தத்தோடு ஆயிரம் தூதர்களோடு அவர் வரும்பொழுது நாம் எதிர்கொண்டு போக முடியாது. ஏன்? இறக்கம் இல்லையே. அந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கைவிடப்பட்டவர்களாய் மாற்றப்படுவோம். கைவிடப்பட்டவர்களாய் மாற்றப்படுவது அந்த நிலவரத்தை தான் தெரியும். கைவிடப்படாதபடி நாம் ஜீவிக்க வேண்டும் என்றால் அவருடைய இறக்கம் நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பெற்றுக்கொள்வதற்கு சின்ன சின்ன காரியம், அடிப்படையான காரியம், ஃபண்டமெண்டல்ஸான காரியம் என்ன? இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே சின்ன சின்ன காரியங்களை விட்டு என்ன செய்யறோம்? அந்த சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் நம்முடைய இருதயம் கடினப்பட 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 அது நமக்கு பாவமாகவே தெரியாது. எபிரேயர் 10 வாசிச்சோம். சத்தியத்தை அறிந்த அறிவை அடைந்த பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தோம் என்றால் செலுத்தத்தக்க பலி இனி இல்லைன்னு சொல்லிட்டார். அப்ப ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு நாம் தவறப்படாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தேவன் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பதில் நாம் ஓய்ந்து போயிடக்கூடாது சொல்லியிருக்கிறாரு. அது நல்லா தெரியும். அவனுடைய கட்டளை கடைபிடிக்கணும். என்ன செய்யணும்? செய்யலையே. அப்ப தேவனுடைய வருகையில் போகாம எப்படி அவங்களுக்கு இறக்கம் பாராட்டுவாரு? தேவனுடைய வருகையில் போவதுக்கு இறக்கம் பாராட்ட மாட்டாரு. இறக்கமே கிடைக்காது. நீ என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் இறக்கம் பாராட்ட மாட்டாரு. அதற்கேற்றதான பலி இனி இராமல் இனி இல்லை. ஆண்டவர் வந்து இறக்கமுள்ள தேவனாச்சு. இறக்கமுள்ள தேவன் தான். அது எப்படி நம்ம வந்து செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அப்போ ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையே. ரத்த சிந்தணும். எப்படி சிந்தணும்? அதுக்கு பல வழிகள் உண்டு. ரத்த சிந்தனை நம்ம வந்து இதுல என்ன சொல்லலாம், காடி எடுக்கிறாங்க, கம்பி வச்சு குத்திக்கிட்டு காடி எடுக்கிறாங்களே, அதெல்லாம் கிடையாது. அந்த ரத்த சிந்துதல் கிடையாது. நாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்ணி ரத்த சிந்துதோம் என்றால் அந்த ரத்த சிந்துதலுக்கு ஒரு பலி, அது பலியா மாற்றப்பட்டு அதுக்கு இறக்கம் காட்டுவார். அந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை பாவம் என்று நினைப்பதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில நாம் தேவனுக்கு ஆராதனைக்கு போக வேண்டியது அது பாவமாச்சே. அந்த பாவத்தை நிவர்த்தி பண்றது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பதே இல்லை. சின்ன காரியம், சில காரியங்களை நாம் விட்டுடுறோம். அந்த தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடியாமல் போய்விடுகிறது. அதுபோல இதை நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் சிந்தித்து பார்த்து இது அவசியமா இருக்கிறது. இது கவனிக்கணும். எதை கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்திற்கு போய்விடுகிறோம். மகா பெரிதான விசுவாசத்துக்கு நம்ம போயிடுறோம் வழிய அதை நம்ம எப்படி சிந்திக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழி 28 நீதிமொழி 28:13 பாவங்களை மன்னிக்கிறவன் மறைக்கிறவன் பாவங்களை மறைக்கக்கூடாது. பாவங்களை மறைக்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் என்ன செய்யறோம்? மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து நம்மளே ஜெபத்தில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு அறிக்கை செய்யலாமே. ஆண்டவரே, இந்த குற்றம் செஞ்சுட்டேன். நான் என்னுடைய இருதயம், என்னுடைய ஆவிக்குரிய ஒரு இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் மாற்றப்பட்டு, ஆண்டவரே உனக்கு விரோதமாய் நான் குற்றம் செஞ்சுட்டேன். இதை எனக்கு பண்ணி ஆண்டவரே இறக்கத்தை இறக்குவார். அதான் அறிக்கை செய்து விட்டுவிட்டோம் என்றால் நாம் மூடி வைத்து விட்டோம் என்றால் இறக்கம் பெற்றுக்கொள்ள முடியாது. மூடி வைக்கவே கூடாது. நாம் கீழ்ப்படியாமையினால நாம் ஜீவிக்க கூடாது. நாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை நாமே மனஸ்தாபப்பட்டு பாவத்தை நினைக்க கூடாது. நாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போலியே நாம் இந்த மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து விட்டுவிட்டோமே, அந்த விட்டுவிட்டதான பாவத்தையும் நினைக்க கூடாது. அதை தூக்கி நிறுத்தவும் கூடாது. நினைக்கவும் கூடாது. நினைக்காம நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வசனத்தை கொண்டு அறிக்கை செய்து
மெய் மனஸ்தாபத்தோடு விட்டு நாம் தேவனிடத்தில் இறக்கப்பட்டு கொள்ளலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? சங்கீதக்காரன் 41 சங்கீதம் 4 வசனம். 41 சங்கீதம் 4 வசனம். என் மேல் இரக்கமாயிரும், பார்த்தீங்களா? என் மேல் இரக்கமாயிரும் அப்படி சொல்ற. 41:1 என் மேல் இரக்கமாயிரும். 4 வசனத்துல கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்து என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அப்போ சங்கீதக்காரன் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அறிக்கை செய்யலாம். அதே சங்கீதக்காரன் 51 சங்கீதம் 1 வசனம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீக்கி என்னை சுத்திகரியும். ஆண்டவருக்கு சொல்றோம், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது விண்ணப்பம் பண்றான், அறிக்கை செய்யறான். ஆனா அதே சமயத்துல 78 சங்கீதம் 38 வசனம். அவரோ அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் அவர் கோபத்தை விலகிட்டார். அவர் கோபத்தை விட்டு விலகி எழும்பல. அவர் உக்கிரத்தை முழுவதையும் அவர் ஒன்றுமே செய்யாம மன்னிச்சிட்டார். மன்னிச்சு இரக்கத்தை தரார். அவர்களை அழிக்காமல் இரக்கத்தை, அவர் அக்கிரமத்தை மன்னித்தார். இரக்கத்தை கொடுத்து இரக்கமுள்ளவராய் அவர்களை மன்னித்தார். அப்போ அப்படிப்பட்டதான தேவனிடம் கேட்க 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 அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய வசனத்தை தியானித்து 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 ஒப்பு கொடுக்க தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட முடியும். மகாபெரிதான விசுவாசத்தினால நாம் காணப்படலாம். தேவ அன்பு நமக்குள்ள காணப்படலாம். பரிசுத்த ஆவியினால் நாம் ஜெபம் பண்ணலாம். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் நாம் ஜீவித்தோம் என்றால் சின்ன சின்ன காரியத்தை விட்டு விடுகிறோம். அது எனக்கு ஒரு சின்ன காரியம் தான், அது பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம். பேதுருவை பார்க்கிறோம். பேதுரு என்ன செய்கிறான்? இயேசுவோடு 3 வருஷம் நடந்தான், அற்புதத்தை பார்த்தான், கண்டான், படுத்திருந்தான், ஜீவித்தான், எல்லாம் செய்தான். ஆனால் பல அற்புதங்களை கண்டான். கடலில் நடந்து போறான், இயேசுசாமி நடத்துறாரு சொல்லி இவரும் நடந்து போறான். 3 முறை மறுதளிக்கின்றான், சத்தியம் பண்றான். எனக்கு அவர் தெரியவே தெரியாது, சத்தியம் பண்றான். ஆனால் தனது தண்டனைக்கு தப்பிக்கிறதுக்கு ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய தண்டனை வரும்போது அந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு அவன் தேவனை மறுதளிக்கிறான், பயப்படுறான். அந்த தண்டனைக்கு பயந்து தப்பித்துக் கொள்ளும்படியால் அவன் மறுதளிக்கிறான். ஆனால் மனம் கசந்து மெய் மனஸ்தாபப்பட்ட பிறகு அவன் பயப்படாமல் தலைகீழா என்னை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்கின்றான். அப்போ அறிக்கையை விட்டு விடலாம். அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அறிக்கை செய்து விட்டு விடணும். விட்டுவிட்ட பிறகு அவனுடைய கிருபையினால் அவனை மன்னித்தார். அவருடைய கிருபையினால் அவனை மன்னித்தது மட்டுமல்ல, மன்னிக்க இறங்கவும் செய்தார். அப்ப மன்னிக்க இறக்கமுள்ளவராக இருந்தார். அந்த மன்னிக்க இறக்கமுள்ளதான அந்த தேவன் மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவன் கண்டிப்பா இறங்குத்தார். அப்போ பேதுருவை மன்னித்ததான தேவன் அபிஷேகத்தை தந்த பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு அவன் மேலானவனாக நிறுத்தப்பட்டான்.
கொடுத்தான். அவனை நேசிக்கிறவனாக இருந்தான். அவனை எப்படி சிக்ஷிக்க வந்தாலும் அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தான், பயப்படல. ஆனால் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அவன் ஓடல. அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஓடவே இல்லை. அவன் சபித்த மனுஷன்தான். ஆனால் அவன் அபிஷேகத்தை பெற்ற பிறகு சபிக்கல, ஏற்றுக்கொண்டான். அவன் சிற்றையை ஏற்றுக்கொண்டான், அவனை அடித்ததை ஏற்றுக்கொண்டான், அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டான். யாருக்காக? அவருக்காக, இயேசுக்காக. இயேசுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றதுனால விடுதலையும் பெற்றான். அப்போ அவனுக்கு விடுதலை கிடைச்சது, பெரிய விடுதலை கிடைச்சது. அவன் சபித்ததான தேவனை அவன் மீண்டும் அபிஷேகம் பெற்ற பிறகு அதை பெற்றுக்கொண்டான். அதுபோல நாமும் நம்முடைய ஜீவிதத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கும் பொழுது மேலானவனாய் காணப்பட முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்த பொழுது பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டு சொல்ல, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. அப்போ அவருக்கு சாட்சியாக காணப்பட வேண்டும் என்றால் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கும் பொழுது அவருடைய இரக்கம் தேவன் தருவார். அந்த அபிஷேகத்தினால எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு அபிஷேகம் மூலதனமாக இருக்கின்றது. அபிஷேகத்தை பெற்ற பிறகு நமக்கு விடுதலையும் பெற்றுக்கொள்கிறோம், விடுதலையை நாம் அடைகிறோம். அவன் பேதுருவானவன் அப்படிதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு விடுதலை பெற்றான். யோனா புஸ்தகம் 3:4. யோனா புஸ்தகம் 3:4. அவன் 40 நாட்கள் உண்டு. தேவஜனங்கள் கேட்டபோது அவன் 40 நாட்கள் உண்டு என்று சொல்றான். ஆனால் அந்த 40 நாட்கள் உண்டு என்று சொன்ன போதிலும் அங்க ஜனங்கள் கதறினார்கள், ராஜாவும் கதறினான். கொள்ளாத கிரியை விட்டு திரும்பும் போது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கதறுகின்றார்கள். அந்த நினிவே பட்டணத்தில் நியாயத்திற்கு வராதபடிக்கு தேவன் இறங்குவார், அந்த நியாய தீர்ப்பை ரத்து செய்வார் என்று ஜனங்களும் ராஜாக்களும் கொல்லாமை விட்டு விலகி திரும்பும் பொழுது அங்கு நடந்த காரியத்தை பார்க்கிறோம். தேவன் இரக்கத்தை செய்கிறார், இரக்கத்தை விரும்புகின்றார்கள். இரக்கத்தை விரும்பி அவர்கள் தங்களை தாங்களே ஒப்புக்கொள்கின்றார்கள். இன்னும் 40 நாள் இருக்கின்றதே என்று சொல்லி ராஜாக்களும் ஜனங்களும் அவர்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பி இரக்கத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக பெற்றுக்கொள்ள அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அறிக்கை செய்தார்கள். என்ன அறிக்கை செய்தார்கள்? அறிக்கை செய்த வல்லமை அந்த அவர்களுக்கு காணப்பட்டது. நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால எந்த ஆவி நம்மளை மேற்கொள்ள நினைக்கின்றதோ அந்த ஆவியை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாம் அதை மேற்கொள்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் யோனாவை புத்தகத்தில் பார்க்கும் பொழுது நினிவே பட்டணத்தை குறித்ததான நியாயத்திற்கு வராதபடிக்கு தேவன் இறங்கினார். அந்த பட்டணத்தின் மேல் அவருடைய அறிக்கை செய்ததான அறிக்கை நிமித்தம் தேவன் இறங்கி அந்த பட்டணத்தை நியாயத்திற்காகபடிக்கு ரத்து செய்தார். அப்போ பரிசுத்த ஆவி பொழிந்தள்ளும் பொழுது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நாம் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய காத்திருக்கிறதான
நம்முடைய நுகம் உடைந்து போயிடும். என்ன நுகம் உடைந்து போயிடும்? ஏசாயா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நுகம் முறிந்து போகும். அந்த நுகம் என்று சொல்லும் பொழுது பாவத்தினுடைய வல்லமை, பாவத்தினுடைய வல்லமை அறிக்கையினாலே புரிந்து போகும். பாவத்தினுடைய வல்லமை நாம் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய விட்டு அறிக்கை செய்யணும், விட்டு விடணும், அறிக்கை செய்யணும், விட்டு விடணும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், அறிக்கை செய்யணும், விட்டு விடணும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொண்டு ஜீவித்தோம் என்றால், அறிக்கை செய்து விட்டு விட்டோம் என்றால், அந்த நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் பிரகாரம் நமக்கு அந்த பாவத்தை மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவினால் ஆவின் வல்லமை கொண்டு நாம் மேற்கொள்ள முடியும். நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அறிக்கை செய்யணும், விட்டு விடணும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். இரக்கத்தை பெற்றவுடனே நாம் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். அந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினால, அபிஷேகத்தினுடைய வல்லமையினால அந்த வல்லமையை நாம் மேற்கொள்ள முடியும். அப்படியா மேற்கொள்வதற்கு தான் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினால் ஜெயம் பெற முடியும் என்று தேவன் நுகத்தை முறித்ததாக நாம் படிக்கிறோம். பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னித்த போது வஞ்சிக்கப்படுகிறதான வஞ்சிக்க வேண்டும் என்றுதான் வருகிறதான அந்த பொல்லாத ஆவி வஞ்சிக்கப்படாதபடிக்கு உன்னதமான பலன் நமக்கு தேவன் அபிஷேகத்தின் மூலியமா தருகிறார். உன்னதமான பலன், அந்த பலனை நாம் அடைய அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த அபிஷேகத்தை பற்றி ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்கிறார். அப்ப ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதற்காக நாம் என்ன செய்வது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால எல்லா வல்லமையும் மேற்கொள்ள முடியும். உன்னதத்திலிருந்து வருகிறதான பலன், அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை கொண்டு மகிமையின் சாயலிலே நாம் மாற்றப்படுகிறோம். மகிமையின் சாயலிலே மாற்றப்படுவது மட்டுமல்ல, நாம் மகிமையின் நற்கிரியைகளுக்கு ஒரு பங்காளிகளாக மாற்றப்படுகிறோம். நாம் ஒரு பங்காளிகளாக மாற்றப்படுவதற்கு நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டியது உண்டு. என்ன என்றால், இரக்கத்தை பெற்றதான நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பிரதிஷ்டை செய்தால்தான் பலன் உள்ளவர்களாக மாற்றப்பட முடியும். பிரதிஷ்டை எதிர்த்துல பிரதிஷ்டை, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை விட்டு விடுவேன், இந்த காரியத்தை விட்டு விடுவேன், இதை நான் இறக்கம் பெறுவதற்கு நான் இந்த காரியத்தை விட்டு விடுவேன், எனக்கு இது தேவையில்லை. அப்போ பவுல் சொல்கிறார், நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப பிரதிஷ்டை பண்ண 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 இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இரக்கத்தினால உன்னதத்தினுடைய பலனை பெற்று நாம் ஜெயம் பெற முடியும். உன்னதத்தின் பலன் வரும்பொழுது நாம் பலத்தின் மேல் பலனடைந்து நாம் ஜெயம் வெற்றி பெற முடியும். அப்படியாக தான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் உன்னதத்தின் மேல் உன்னதம் பலனை அடைந்து பெற்றுக்கொள்வதற்கு அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னதமான பலத்தின் மேல் பலனடைந்து அவர் உன்னதத்திலே கொண்டு போய் கழுகுகளைப் போல சேட்டைகளை விழித்து அவனை உன்னதத்தில் கொண்டு போய் அவனை நடத்துகின்றார். அப்போ அப்படி நடத்தும் பொழுது சிம்சோனை பற்றி படிக்கிறோம். அவனுக்கு உன்னதமான பலன் இருந்த பொழுது 1000 பேரை அவனிடத்தில் வந்த பொழுது யுத்தம் வந்த பொழுது அந்த சிம்சோன் ஒரு பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான். 1000 பேரை வீழ்த்தினான். அங்க பச்சை எலும்பு, கழுதையுடைய எலும்பை கொண்டு, பச்சை தாடை எலும்பை கொண்டு அவன் 1000 பேரை வீழ்த்தினதாக நாம் படிக்கிறோம். அதே சமயத்தில் ஏசாயாவை வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 40 அதிகாரம் 29ஆம் வசனம். 40 அதிகாரம் 29ஆம் வசனம்.
சத்துவத்தை பெருக செய்கிறார். அப்போ அந்த இறக்கம் அடைந்ததான மனுஷன் உன்னதத்துல உயர்ந்த இடத்துல உன்னதமான இடத்துல அவனை கொண்டு போகிறார். அப்ப அவன் எப்படி சிம்சோன் 1000 பேரை கொண்டு போட்டானோ, அப்ப அவனிடத்துல பிரதிஷ்டையுடைய ஆவி, பிரதிஷ்டையுடைய பலனுள்ள ஆவி, உன்னதமான ஆவி அவன் ஒரே இடத்துல இருந்தது. அவன் ஒரு இடத்துல இருந்துச்சு. அவனிடத்துல இருந்தபடினால அவன் 1000 பேரை கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு வீழ்த்தினான். ஆனால் அந்த பெலிஸ்தர்களுக்கு அவன் கையில ஒரு தாடை தான் இருந்துச்சு. பெலிஸ்தர்களுக்கோ ஈட்டி, ஆயுதம், கத்தி, அம்பு எல்லாம் இருந்துச்சு. பல விதமான ஆயுதத்தை வச்சிருந்தாங்க. ஆனா அவன் ஒரு தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை வீழ்த்தினான் என்றால் அது தேவனுடைய பிரதிஷ்டையினுடைய ஆவி, பலனுள்ள ஆவி, உன்னதத்தினுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் ஜெயித்தான். நாமும் இளைஞர்கள் இலைப்படைந்து போக மாட்டார்கள். உன்னதத்தில் உயர்ந்த இடத்துல உன்னதத்தை போல பழுகளை போல சேட்டைகளை பிரித்து அடித்து உன்னதத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மளுக்குள்ள காணப்படும் பொழுது அந்த வல்லமையினால உன்னதத்தில் போய் நாம் தாபரித்து ஜீவிக்கக்கூடியதான ஒரு ஆவி நமக்குள்ள வரும்பொழுது உன்னதத்தில் கொண்டு போடுவாரு. நமக்கு ஜெயத்தை கட்டிடுவார். அப்படிப்பட்டதான உண்மையில் இறக்கக்கூடியதான ஆவியாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்மிடத்துல இறக்கம் உண்டாகும். தேவனுடைய இறக்கத்தை தேவன் ஊற்றுவார், இறக்கத்தை தருவார். நாம் சிம்சோனை போல, பேதுருவை போல, யோனாவை போல நாம் இறக்கத்தை பெற்றுக்கொண்டு ஜீவித்தோம் என்றால் உன்னதத்துல வஞ்சிக்கப்படாதபடிக்கு, வஞ்சிக்கிறதான ஆவிக்குள்ள நாம் உட்படாதபடிக்கு நாம் எப்படி மீன் எதிர்த்து தண்ணீர் எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து வருதான தண்ணீரை கொண்டு மீன் எப்படி நீந்து போகின்றதோ அதுபோல பரிசுத்தமான ஆவியோடு, பரிசுத்த இதயத்தோடு, நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நாம் ஜெயித்து ஜெயாளியாய் எதிர்த்து போக முடியும். இல்லைன்னா எதிர்த்து போக முடியாது. மீன் தண்ணி எதிர்த்து வரும்பொழுது அந்த தண்ணியை எப்படி எதிர்த்து போகும் மீன், அது போல நாம் போக வேண்டும் என்றால் பரிசுத்தமான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் பரிசுத்த இதயத்தினாலும் பரிசுத்த அபிஷேகத்தினாலும் நாம் ஜெயம் பெற வேண்டும். அப்படி ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் இரக்கத்தை பாராட்ட வேண்டும். இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால், அபிஷேகத்தினால இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் எதிர்த்து நிற்க முடியும். பாவ வல்லமைகள் நம்மளை மேற்கொள்ள முடியாதபடி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால எந்த வல்லமையும் நாம் ஜெயிக்க முடியும். அப்படியாக ஜெயிப்பதற்கு இதெல்லாம் கேட்டு நாம் என்ன செய்யறோம்? ஒரு தீர்மானம் செய்யணும். இதெல்லாம் கேட்டு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் என்றால் என்ன தீர்மானம்? நாம் மன்னித்த காரியத்தை மறந்து போக வேண்டும். நாம் மேற்கொள்ளாதபடிக்கு மன்னித்த காரியத்தை நாம் மறந்து போய் நாம் மீண்டும் அதை மேற்கொள்ளாதபடிக்கு ஒன்றும் என்னை ரட்சிக்காது, ஒன்றும் என்னை ரட்சித்து வெளியே கொண்டு வராது, மீட்கப்பட முடியாது. பிரதிஷ்டையின் பலன் என்னை மீட்டுக் கொள்ளும். பிரதிஷ்டையின் பலன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னை மீட்டுக் கொள்ளும். தேவனுடைய இரக்கம் என்னை மாற்றும், எனக்கு மீட்பை தரும், என்னை மாற்றும் என்று ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினோம் என்றால், ஒரு தீர்மானத்தை எடுத்தோம் என்றால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால இரக்கத்தை பெற்று பாவ வல்லமையிலிருந்து மீட்டு எல்லா பாவத்திலிருந்தும் ரட்சித்து எல்லா காரியத்திலிருந்தும் நம்மை மீட்டு எடுத்து
ஜெயம் பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால இரக்கத்தை பெற்று இரக்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இரக்கம் இல்லையே ஒன்றும் இல்லை. அப்ப நமக்குள்ள பிரதிஷ்டை செய்ய வேண்டும். சில காரியங்களை தீர்மானத்தோடு மெய் மனஸ்தாபத்தோடு நாம் தேவனுக்கு அறிக்கை செய்து விட்டுவிட்டு நாம் திரும்பினோம் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள ரெடியா இருக்கு. தேவன் ஊற்றுவார். அந்த அபிஷேகத்தை கொண்டு இரக்கத்தை தருவார். இரக்கத்தை கொண்டு நாம் பிரதிஷ்டையில ஜீவித்து நாம் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையில நாம் காணப்பட முடியும். அவர் வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக இரக்கம் இல்லை என்றால் ஒன்றுமே பண்ண முடியும். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான எப்படி சிம்சோன் ஒரு காடை எலும்பை எடுத்து எல்லாம் 1000 பேரை கிழித்து போட்டானோ அது போல ஒரு ஆயுதமும் இல்லாத ஜெயித்தான். ஆனால் அதே சிம்சோன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விட்டு இறங்கின பிறகு சிம்சோன் அவன் எந்த ஆவி வல்லமையை அவன் மேற்கொண்டு ஜெயித்தானோ அதே வல்லமை அவனை ஒன்றுமில்லாமல் கூடனாக்கியது. அவனை கண்ணை நோண்டி எடுத்துட்டாங்க அந்த ஜனங்களை. ஏன் அப்போ அந்த பலன் மூலியமாக ஜெயம் பெற முடியல. ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. இறக்கம் அவனை இழந்துட்டான். இறக்கம் பாராட்டம் பிரதிஷ்டை இல்லாத இறக்கம் போயிடுச்சு. அவன் ஆண்டவருக்குள்ள பலவிதமான பிரதிஷ்டையில இருக்கக்கூடியதான மனுஷன். ஆனால் எல்லாத்தையும் இழந்து கண்ணு கூடாகி ஒன்று பலன் இல்லாமல் தோத்து போயிட்டான். அந்த மாதிரியான ஒரு ஜீவிக்காதபடிக்கு நம்மை தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த இரக்கம் நம்மளை நடத்தும், நமக்கு ஜெயித்தாலும் தரும், நம்மளை உன்னதத்தில் கொண்டு போய் சேர்க்கும். உன்னதமான இடத்துல நாம் எகிரி போகும் பொழுது, தேவனுடைய வருகை வரும்பொழுது நாம் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட முடியும். அதற்காக நாமே ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். என்ன தீர்மானம்? மெய் மனஸ்தாபம். நான் இனி மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்வேன். மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்து விட்டு விடுவேன். மெய் மனஸ்தாபத்தோடு நான் தேவனிடத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன். நான் மெய் மனஸ்தாபத்தோடு தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு தீர்மானத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அப்போ அவன் எவ்வளவு பலசாலியா இருந்தானோ அவ்வளவு பலசாலியா இருந்த மனுஷன் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். ஆனால் மெய் மனஸ்தாபம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது நாம் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இரக்கம் தான் சாப்பாடுன்னு சொல்லுகிறதான கடைசியில் சாப்பிடுறதான அப்பளம். அந்த இரக்கம் நம்ம மகாபெரிதான விசுவாசத்தில் நாம் ஜீவிச்சு கொண்டு இருக்கலாம். தேவ அன்புல ஜீவிக்கலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய வல்லமையின் ஜெபம் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் தேவனுடைய இரக்கம் நமக்குள் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. வருகிக்க போக முடியாது, ஜீவிக்க முடியாது. அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அறிக்கை செய்து மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்து விட்டுவிட்ட பிறகு அவன் ஒரு தாடை எலும்பு எடுத்து அவன் 1000 பேரை கொண்டு போட்டான். அதே அபிஷேகம் இல்லாத பொழுது அவனை கண்ணை நோண்டி மாவரைக்கு வச்சுட்டாங்க. அவனுக்கு அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாததுனால தேவனுடைய பலன், உன்னத பலன் போயிடுச்சு. அதே போல நாமே நம்முடைய ஜீவியத்தில் இரக்கம் பெற என்ன செய்ய வேண்டும்? நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால் அபிஷேகத்துக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம், நம்முடைய காரியங்கள் அறிக்கை செய்து நீதிமொழி 28:13 மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்துவிட்டு தாழ்மையான இதயம் உண்டா? தாழ்வு மனப்பான்மை இல்லை, தாழ்மையான ஒரு இதயம். பரிசேயனை போல இருதயம் உண்டா? சதிசேயன் என்ன செய்யலாம்? ஐயோ, இந்த கோயிலுக்குள்ள நான் வாரம் இத்தனை முறை வர்றேன், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்னு அவன் சதிசேயர் சொல்லிக்கின்றான். ஆனால் பரிசேயனோ
மார்பை அடித்துக்கொண்டு நான் பாவி நான் பாவி நான் பாவி என்று அறிக்கை செய்கிறான். அந்த அறிக்கை செய்கிறான பரிசேயனுடைய இறுதியில் நமக்குள்ள இருக்கும் பொழுது, பரிசேயனுடைய இறுதியில் நமக்குள்ள உண்டாக இருக்கும் பொழுது நாம் இரக்கம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல பிசாசினால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, கழுவப்பட முடியாதபடிக்கு, முகம் கட்டுகள் அறுக்கப்பட முடியாதபடிக்கு நாம் காணப்படக்கூடாது. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பரிபூர்ணமான இருதயத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பரிபூர்ணமாய் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, மீன் தண்ணீர்ல எப்படி எதிர்த்து நிற்கிறது போல நாம் அந்த வசனத்திற்கு நாம் எதிர்த்து நின்றோம் என்றால், நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு நாம் தேவனுக்கு முழு இதயத்தோடு இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு முழு இதயத்தோடு பூர்ண இதயத்தோடு ஒப்பு கொடுக்க தேவன் இரக்கத்தை நமக்குள்ள தருவார். இரக்கம் பாராட்டுவார். தயவுபடுத்த தேவன், இரக்கம் தருவதற்கு தயவுபடுத்த தேவன், மன்னிப்பதற்கு தயவுபடுத்த தேவன் இரக்கத்தை நமக்கு மேல் ஊற்றுவார். அப்படிப்பட்டதான இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஜீவித்தோம் என்றால் நமக்குள்ள நியாய தீர்ப்பு நடக்காது. நமக்குள்ள தேவனோடு உட்கார வைக்கிறதான ஒரு சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்கு தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவை. அதற்காக தான் ஓசியா தீர்க்கதரிசி சொல்கின்றார். ஓசியா 14 அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்தோம் என்றால், ஓசியா 14 அதிகாரம் 3ஆம் வசனம், அங்க தேவன் 5 காரியத்தை பற்றி சொல்றார். 5 காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு அசீரியா குதிரை படிக்கிறோம், இரக்கம் பெறுவான் யார் என்று பார்க்கிறோம், எந்த விதத்துல உதவி இல்லை, உயரத்தின் மேல் உதவி இல்லை, ஆதரிக்க என்னிடத்தில் ஆள் இல்லை, படிப்பு கொண்டு எனக்கு ஆதரவு இல்லை, மக்கள் ஆதரவும் இல்லை என்று சொல்லி நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் வரும்பொழுது, நாம் ஒரு திக்கற்றவர்களாய் காணப்படும் பொழுது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால், எல்லாவற்றுக்கும் நம்முடைய மனது தான் காரணம். நம்முடைய மனதை ஆண்டவரே, ஆண்டுடைய காரியத்தில் அசீரியருக்கு நாம் குதிரைக்கோ பெருமைக்கோ மற்ற காரியங்களுக்கோ ஒப்பு கொடுக்காதபடிக்கு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த விதத்திலும் உதவி இல்லை. படிப்போ பயமோ ஆதரவோ உறவோ எந்த விதத்திலும் மக்கள் ஆதரவோ எதுவுமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி, எந்த விதத்திலும் எனக்கு உதவி இல்லை அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? எதை குறித்து பாராட்ட வேண்டும், எதை குறித்து நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா 123ஆம் சங்கீதம் 123ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். 123ஆம் சங்கீதம் நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம், எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்டோம் என்றால், கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அதே போல வேலைக்காரர்கள், எஜமான்கள், நம் தேவனாகிய கர்த்தர் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் மேல் கண்களை வைத்து விசுவாசிக்கின்றவர்களாகிய நாம் விசுவாசத்திற்கு பின்வாங்காதபடிக்கு
திக்கற்றவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, ஆண்டவரே உண்மையே நோக்கி நாங்கள் காணப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு இறங்கும் என்று நாம் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர்கள் தான் இறக்கம் பெறுவார்கள். யாரு? அவர்கள் தான் திக்கற்றவர்கள். எனக்கு ஒன்றுமே இல்லை, யாருடைய ஆதரவும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நீர் தான் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் எல்லாம் உண்மையில் வைத்திருக்கிறோம், எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது, உம்முடைய காரியத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது, உம்முடைய இறக்கத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று நாம் யாரை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி 123 சங்கீதம் 2-3 வசனத்தின்படி யார் ஒப்பு கொடுக்கின்றார்களோ அவர்கள் தான் திக்கற்றவர்கள், அவர்கள் தான் இரக்கத்தை பெறுவார்கள். யாருடைய உதவி இல்லாதவர்களாய் நாம் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தூக்கி எடுத்து போடணும்னு சொன்னாக்கா எந்த காரியத்தையும் தூக்கி எடுத்து போடணும், ஒருவரும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கு மனசு வராது. அந்த மனதை பிசாசு என்ன செய்வோம், சொல்லாத அப்படி வச்சிருப்போம். அப்போ திக்கற்றவர்களாய் யார் காணப்படுகின்றார்கள், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறார். 147 சங்கீதம் 15 வசனம் வாசிங்க. 147 சங்கீதம் 9 வசனம். இல்லை 146 9. பரதேசிகளையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். அப்ப திக்கற்ற பிள்ளை யாரு? யாரும் இல்லை என்று சொல்லுகிறதான நாம் சும்மா சொல்லக்கூடாது. ஒப்பு கொடுத்து சொல்லும் பொழுது யாருமே எனக்கு யாரும் இல்லை, யாருடைய உதவி இல்லாதவர்களாய் இருக்கிறதான திக்கற்றவனாய் இருக்கிறோம், நீர்தான் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது எங்களுக்கு கண்கள், உண்மையே நீர் இறங்க வேண்டும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் என்று நாம் யார் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தான் திக்கற்ற பிள்ளைகள். அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் கண்டிப்பாக இறங்குவார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அண்ணாளை பற்றி பார்க்கிறோம். அண்ணாள் மனதில் துக்கம், பிள்ளை இல்லை, அற்பமாய் எண்ணப்படுகிறாள். வாசிங்க 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனம். இப்போ அங்க 1:6 பார்க்கும்போது அவள் கற்பத்தை அடைந்தபடினால் அவளுடைய சக்கரத்தை அவள் துக்கப்படுத்தி கொண்டிருந்தாள், மிகவும் விசனமாக இருந்தாள். ஆலயத்துக்கு போகும்போது சமயத்திலே வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் அவளை மனவடிவாக்குவாள். இப்படியா அவள் துக்கப்பட்டாள். அவள் மனதிலே பிள்ளைகள் இல்லாதவனால அற்பமாக எண்ணப்பட்டாள். வெளிஞால் மூலியமாக அவள் எல்கானா பெரியவனை அவள் நேசிக்கிறான். அவன் புருஷன் நேசித்தாலும் ஏன் அழுகிறாய், ஏன் வேதனைப்படுகிறாய் என்று அவளை நோக்கி அவன் பேசினாலும் அவள் கண்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. அப்போ கர்த்தருக்கு அன்னாளை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம் இருந்தது? திட்டம் உண்டு, நோக்கம் இருந்தது, விருப்பம் இருந்தது. என்ன அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த அன்னாளை அந்த வழியாக தான் நடத்துறார். அவளை உருவாக்க அவள் புருஷனை சார்ந்திருக்க வேண்டும் என்று அன்னாளை கொண்டு ஒரு தீர்க்கதரிசியவும்
ஒரு நியாயாதிபதியையும் ஒரு ஊழியக்காரனையும் ஜனத்தையும் ஜெயமெடுக்கக்கூடியதான ஒரு சாமுவேல் தேவனுக்கு தேவை. அந்த சாமுவேலை உண்டாக்குவதற்காக தான் அன்னாள் பெற்றெடுக்க வேண்டும் என்று தேவன் அப்படிப்பட்டதான ஒரு நோக்கம் கொண்டு, அப்படிப்பட்டதான ஒரு திட்டத்தை வைத்து, அப்படிப்பட்டதான விருப்பத்தை வைத்து, அப்படிப்பட்டதான அவருடைய சித்தத்தை வைத்து தேவன் அன்னாளை அந்த வழியாகவே நடத்துகின்றார். இது யாருக்கு தெரியுமா? என்ன சொல்றோம்? அன்னாளை நடத்துனதான விதம் இப்படி இப்படின்னு சொல்றோம். ஆனா அன்னாளை கொண்டு ஒரு ஊழியக்காரனை உருவாக்க வேண்டும். அந்த ஊழியக்காரன் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பான், அவன் நியாயாதிபதியா இருப்பான், அவன் ஜனத்தை ஜெயம் எடுக்க முடியும். அவன்தான் சாமுவேல். அந்த சாமுவேலை அவன் பெற்றெடுக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு, விருப்பம் கொண்டு, அவர் திட்டம் உண்டு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் அன்னாளை அந்த வழியாகவே நடத்துகின்றார். நம்மையும் பல வழியாக நடத்துவார். ஆண்டவருடைய திட்டம், சித்தம், ஒழுங்கு, விருப்பம் என்ன என்று கேட்டு அறிந்து ஜீவித்தோம் என்றால் நமக்கு கஷ்டம் இருக்காது. ஆண்டவருடைய இறக்கம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். திக்கட்டவளாய் நாம் காணப்பட முடியும். தேவன் அன்னாளுக்கு எப்படி திக்கட்டவளுக்கு உதவி செய்தாரோ, அருகாமையிலிருந்து ஜீவித்தாரோ, அருகாமையிலிருந்து காணப்பட்டாரோ, அருகாமையிலிருந்து தேவன் அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் ஒழுங்கையும் விருப்பத்தையும் நிறைவேற்றினாரோ, அதே போல் நமக்குள்ள நம்முடைய திட்டத்தையும் நம்முடைய நோக்கத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு நம்மை வழிநடத்துவார். அப்படி வழிநடத்தும் பொழுது அவள் தேவனிடத்திலே இறக்கம் பெற்றாள். அதுபோல நாமும் தேவனிடத்திலே இறக்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த தேவனுடைய நோக்கம் நம்மை குறித்து திட்டம், விருப்பம் என்ன என்று அறிந்து நாம் அதை அதன்படி ஒப்பு கொடுத்தோம் என்றால், எதுவோ தேவனுடைய திட்டம் எதுவோ அதன்படி நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால், தேவனுடைய சித்தம் எதுவோ அதன்படி ஒப்பு கொடுத்தோம் என்றால், நாம் இறக்க பெற்றவர்களாய், இறக்கத்தை படி ஜீவிக்கின்றவர்களாய் நாம் காணப்பட முடியும். தேவன் நம்மை திக்கற்றவர்களாய் வழிநடத்தி அவருடைய திட்டமும் சித்தமும் விருப்பமும் நிறைவேற்றி அவள் வரும்பொழுது அவரோடு கூட நம்மளை சேர்த்துக்கொள்ள நம்மளை எடுத்துக்கொள்வார். நாமே தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுவதற்கு இறக்கத்தை பெற்றுக்கொள்வோம். பிரதிஷ்டையோடு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நாம் ஒரு பிரதிஷ்டை தீர்மானம் செய்ய முடியாது. நாமே ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே கிருபை